கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் அருகே உள்ள நெடுமுடியான் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாக்கியராஜ். கொத்தனார் வேலை செய்து வரும் இவருக்கு அம்பிகா என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். இதற்கிடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தம்பதிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குடும்பத்தை பிரிந்த பாக்கியராஜ் தன்னுடன் சித்தால் வேலை பார்த்த ஜெயந்தி என்பவருடன் வாழ்ந்து வந்துள்ளார். ஜெயந்திக்கு ஒரு மகனும் உண்டு. இந்த நிலையில் பாக்கியராஜ் தனது நண்பருடன் வீட்டிலேயே கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்துள்ளார். இதனால் ஜெயந்திக்கும் பாக்கியராஜுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கோபமடைந்த ஜெயந்தி பெரம்பலூர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று பாக்கியராஜ் வீட்டிலேயே சாராயம் காய்ச்சுவது குறித்து தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் பெரம்பலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்தனர். அப்போது பிளாஸ்டிக் பேரலில் ஊரலில் இருந்த 100 லிட்டர் சாராயத்தை கண்டறிந்து அழித்தனர். தொடர்ந்து பாக்கியராஜ் மற்றும் அவரின் கூட்டாளி குமரேசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.